ஹாய்ங்க, எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி டே 18ஓட டயட் சார்ட் பார்க்கலாமாங்க. மார்னிங் ட்ரிங்க் வந்துட்டு ஆஸ் யூஸ்வல் ஜீரகம், சோம்பு, வெந்தயம் மூணுமே ஊற வச்ச தண்ணி தாங்க. முன்னாடி நாள் தண்ணியே வந்துட்டு நீங்கள் பகலில் ஒரு டைம் 2 டைம் கொதிக்க வச்சிட்டிங்கன்னா அடுத்த நாளைக்கு அதுலேயே நீங்கள் முந்தின நாள் ஊற வச்சதுலேயே அடுத்த நாளைக்கு தேவையானதை நைட்டே 1/2 லிட்டர் தண்ணி விட்டு 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், சோம்பு, வெந்தயம் இந்த மூணையுமே யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த வாட்டர் வந்து 2 நாளைக்கு இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் பகலில் வந்துட்டு ஒரு 2 டைம் கொதிக்க விட்டுருங்க. அப்போ தான் அடுத்த நாள் அந்த வலுவலுப்பு தன்மை வராதுங்க. 2 நாள் கழித்து அந்த நம்ம வெந்தயம், சீரகம் ஊற வச்ச சீட்ஸை வந்து டஸ்ட்பின்லேயோ இல்லை செடி கொடிகளுக்கு போட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு நல்லா சூடாகவே வெதுன்னே குடிச்சிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட உறுப்புகளில் தேங்கி இருக்கிற கெட்ட கொழுப்புகளை கரைக்குங்க. ரெகுலராகவே இந்த வாட்டர் எடுத்துக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பழைய சாதத்தோட தண்ணி தாங்க. இது வந்து வாரத்தில் ஒரு நாளைக்காவது நீங்கள் கண்டிப்பாக இந்த பழைய சாத தண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி ஃபர்மெண்ட் பண்ணி புளிக்க வைக்கும்போது அதில் வந்து ப்ரோபயாட்டிக்ங்கிற பாக்டீரியா உருவாகுங்க. நம்மளோட குடல் ஆரோக்கியத்துக்கு ஜீரண சக்தி அதிகரிக்கிற பாக்டீரியா வந்து இந்த பழைய சாத தண்ணியில் இருக்குங்க. நம்மளோட குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்காக இந்த பழைய சாத தண்ணி நீங்கள் கண்டிப்பாக வெயிட் லாஸில் வாரத்தில் ஒரு நாளைக்கு எடுத்துக்கலாம். அல்சர் பிரச்சனை இருந்தாலும் சரியாகுங்க. அடுத்த மார்னிங் ஃபேட் கட்டர் ட்ரிங்க் வந்து பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் ஜூஸ் தாங்க. ஒருத்தருக்கு ஒரு நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க. நெல்லிக்காய் நம்ம எடுக்கிறனால எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குங்க, நோய்கள் எல்லாம் வராமல் தடுத்துக்கும். அதுக்கப்புறம் ஹேர் க்ரோத்துக்கும் ஸ்கின் க்ரோத்துக்கும் நெல்லிக்காய் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அது வந்து வெயிட் லாஸுக்கு நம்ம கொழுப்புகளை வந்து குறைக்கிறதுக்கு நெல்லிக்காய் ரொம்ப உதவுங்க. அது கூட ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, இஞ்சி ஒரு துண்டு சேர்த்திக்கோங்க. அல்சர் பிரச்சனை இருக்கிறவங்க இஞ்சி தவிர்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு தண்ணி விட்டு நல்லா நைஸாகவே அரைச்சி எடுத்துட்டிங்கன்னா வடிகட்டாமல் கூட குடிச்சிக்கலாங்க. அதில் வந்து ஒரு நெல்லிக்காய் போட்டு அரைச்சிங்கன்னா 1/4 டம்ளர் தான் வரும். இந்த மாதிரி 1/4 டம்ளர் நெல்லிக்காய் ஜூஸ் மட்டும் எடுத்துகிட்டு மீதி எல்லாத்துக்கும் வெதுப்பான தண்ணி வார்ம் வாட்டர் ஊற்றி குடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி வார்ம் வாட்டர் ஊற்றி குடிக்கும்போது நம்மளுக்கு வந்துட்டு சளி பிடிக்காதுங்க. அதனால் சைனஸ் பிரச்சனை இருக்கிறவங்கள இந்த மாதிரி வார்ம் வாட்டர் ஊற்றி குடிச்சிக்கலாம். கண்டிப்பாக வந்துட்டு இந்த நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்தது 1/2 மணி நேரத்துலேயே நம்ம அடுத்த பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துடணுங்க. ஏன்னா நெல்லிக்காய் ஜூஸ்லாம் வந்து குடல் வந்து புண்ணாக்கிரும். அதனால் வந்துட்டு கண்டிப்பாக இப்போ இது 7:30 எடுக்கிறீங்கன்னா 8 மணிக்கே பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துடணுங்க. பிரேக்ஃபாஸ்ட் வந்து சுண்டல் தோசை தான் எடுத்துருக்குறேங்க. அதுக்கப்புறம் நட்ஸு, பச்சை பயிறு முளைக்கட்டினது. சுண்டல் தோசைக்கு வந்து பார்த்திங்கன்னா சுண்டல் வந்து நம்ம முன்னாடியே ஊற வச்சு முளைக்கட்டி வச்சுருந்தேங்க. இந்த மாதிரி நல்லா முளையான சுண்டலை வந்துட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம ஒரு 2 சூற்று விட்டு அரைச்சி எடுத்துகிட்டு கொஞ்சம் சுண்டல் வந்து ஈரப்பதமாக கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து நம்மளோட நார்மல் தோசை மாவில் தான் நான் இன்றைக்கி தோசை ஊற்றுறேங்க. நார்மல் தோசை மாவு ஒரு 2 கரண்டி விட்டு இன்னொரு சுற்று மிக்சியில் அடிச்சுட்டு வந்துட்டோம்னா அந்த ரொம்ப கட்டி வராமல் இருக்கிறக்காக இந்த மாதிரி மாவை ஊற்றி அடிச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து நார்மலான இட்லி தோசை மாவு தான் அதில் கரைச்சிட்டு மிக்ஸி ஜார் வந்து வாஷ் பண்ணி கூட நீங்கள் ஊற்றி தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு சூப்பரான ப்ரோட்டீன் ரிச் தோசைங்க. சுண்டல் வந்துட்டு நார்மலாக நம்ம முளைக்கட்டின சுண்டல் அவ்வளோக்கா சாப்பிட மாட்டோம். அதனால் இந்த மாதிரி நீங்கள் தோசையில எல்லாம் ஊற்றி சாப்பிடப்போ நம்மளுக்கு நல்லா ப்ரோட்டீன் ரிச்சுங்க. குழந்தைகளுக்கும் இந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பெரிய வெங்காயம், கேரட் எல்லாம் திருகி போடும்போது நம்மளுக்கு நல்லா ஒரு தோசை எடுத்தோம்னாலே நல்லா ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. சுண்டல் நம்ம ஆட் பண்ணிட்டனால லைட்டாக தோசை வந்து எல்லோ கலராக தான் வருங்க. எந்த விதமான ஆயிலோ கீயோ எதுவுமே ஆட் பண்ணாமல் இந்த மாதிரி வெயிட் லாஸ்க்கு சுண்டல் தோசை வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. வாரத்தில் ஒரு நாளைக்காவது இந்த மாதிரி பச்சை பயிறு தோசை, சுண்டல் தோசையெல்லாம் எடுத்துக்கலாங்க. அதுக்கு வந்து நான் வெண்டங்காய் குழம்பு தான் வச்சுருந்தேன். முடிஞ்ச அளவுக்கு வெயிட் லாஸில் புளி ஊற்றாமல் தக்காளி மட்டும் சேர்த்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பச்சை பயிர் முளைக்கட்டினது கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கணும். அதுதான் வந்துட்டு நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு புரதச்சத்துங்க. பிளான்ட் ப்ரோட்டீனே பச்சை பயிர் முளைக்கட்டினது. அதுக்கப்புறம் நட்ஸும் எடுத்துக்கோங்க. அடுத்த மிட் மார்னிங் ஸ்நாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மோர் தாங்க. தயிர் வந்து இப்போ ஒரு அரை கப் தயிர் எடுக்கிறீங்கன்னா அதே அளவு 1/2 கப் அளவு தண்ணி விட்டு நீர் மோராக குடிச்சிக்கலாங்க. பால் வந்துட்டு நம்மளுக்கு கெடுதல். பால் வந்து மோராக மாறும்போது அதில் வந்து நம்மளுக்கு தேவையான எல்லா சத்துக்களுமே இருக்குதுங்க.
லாக்டோபேசிலஸ் அப்படிங்கிற பாக்டீரியா வந்து நம்மளோட குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிற பாக்டீரியாங்க. அது நம்ம வந்து குடலில் வந்து ஜீரணிக்கிற சக்தி வந்து இந்த மோர் அதிகப்படுத்துங்க. நான் வந்துட்டு மோர் அடிக்கிற மிஷினே இருந்து அந்த மிஷினில் அடிச்சுக்கிட்டேன். டக்குன்னு நம்மளுக்கு வெண்ணெய் வரணும்னா 2 ஐஸ் க்யூப் சேர்த்து அடிச்சுக்கோங்க. வெண்ணெய் எடுத்துகிட்டு மோரை வடிகட்டிட்டு அதில் வந்து கொஞ்சோண்டு பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பில் தழை, புதினாலாம் சேர்த்து நம்ம தேவையான உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் ஒரு ஓட்டி அந்த மோருக்குள்ளே கலந்துக்கும் போது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்மளோட நுண்ணுயிர்களை வந்து அதிகப்படுத்துறதுக்கு இந்த மோர் வந்து நீங்கள் தாராளமாக ரெகுலராக கூட எடுத்துக்கலாம். மோர் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இந்த மாதிரி மசாலா மோராக எடுத்துக்கும் போது நம்மளுக்கு குடிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். இஞ்சியெல்லாம் சேர்த்துருக்கும் போது வெயிட் லாஸ்க்கு ஒரு சூப்பரான பட்டர் மில்க் ரெடிங்க. இந்த மாதிரி வாரத்தில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட நீங்கள் கண்டிப்பாக மோர் எடுத்துக்கலாம். ஆனால் நீர் மோராக எடுத்துக்கோங்க. அடுத்த லன்ச் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு வரகு அரிசியில் லெமன் ரைஸும் கேரட் பொரியல், அதுக்கப்புறம் கொடமிளகாய், ஆனியன்லாம் போட்டு ஒரு ஆம்லெட்டு தாங்க. லஞ்சுக்கு வந்து இந்த மாதிரி ஒயிட் ரைஸுக்கு பதிலாக ஏதோ ஒரு சிறுதானியங்கள் ரைஸ் எடுத்துக்கோங்க. நான் வந்துட்டு வரகரிசி லெமன் சாதத்துக்கு 1 டம்ளர் அளவு வரகரிசி எடுத்துருக்கேங்க. நீங்கள் வரகரிசிக்கு பதிலாக சாமை, குதிரைவாளி, திணை எந்த சிறுதானியம் வேணாலும் எடுத்துக்கலாம். 1 டம்ளர் வரகரிசி வந்து நான் டைரெக்டாக குக்கரில் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. இது வந்து நம்ம சிறுதானியங்கள் வந்துட்டு ரொம்ப நேரம் ஊறணுமான்னு கேட்குறீங்க. ரொம்ப நேரம்லாம் ஊற வேண்டியது இல்லைங்க. அந்த அரிசியில் மேலே உள்ள ஸ்டார்ச் கண்டென்ட் வந்து ரிமூவ் பண்ணுறக்காக நம்ம நல்லா 5-6 டைம் வாஷ் பண்ணிடுறோம். ஸ்டார்ச் கண்டென்ட்டு நல்லா நம்ம வாஷ் பண்ணிட்டாலே போதுங்க, சீக்கிரம் டைஜஸ்ட் ஆயிரும். 1 டம்ளர் அரிசிக்கு நான் வந்து 2 டம்ளர் அளவு தண்ணி வச்சுருக்கிறேங்க. 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி வச்சு 5 விசில் விட்டு எடுத்துக்கிட்டேங்க. விசில் வர்றக்குள்ளே லெமன் சாதத்துக்கு 1 துண்டு தேங்காய், பச்சை மிளகாய் 3 காரத்துக்கு, இஞ்சி, அதுக்கப்புறம் ஒரு கையளவு வேர்க்கடலை, மஞ்சத்தூள் சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சிக்கிட்டேங்க. இந்த மாதிரி லெமன் சாதம் அரைச்சி வச்சு செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் விட்டு 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறம் லைட்டாக அது எல்லாமே பொரிஞ்சதையுமே கருவேப்பில் தழை சேர்த்திக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் கொரகொரப்பாக அரைச்சி வச்சுற தேங்காய், பச்சை மிளகாய், இஞ்சி, வேர்க்கடலை, மஞ்சத்தூள் போட்டு அரைச்சி வச்சுருவோம்லங்க, அது சேர்த்து சும்மா ஒரு வணக்கிக்கோங்க. அது வந்து வரந்தாங்க இருக்கும், கொஞ்சம் கட்டி கட்டியாக. அதுக்கப்புறம் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு 1 கப் அளவு கேப்சிகம், கொடமிளகாய் சேர்த்திக்கோங்க. அந்த கொடமிளகாவோட ஈரப்பதத்துலேயே நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் வந்து வணங்கிடுங்க. எல்லாமே லைட்டாக வணங்கினா போதும், ரொம்ப கொதன்னு வணங்க வேண்டியது இல்லைங்க. அதுக்கப்புறம் வரகரிசி விசில் விட்டு வச்சுருக்கிறது வந்து அப்படியே சூடாகவே போட்டு கிளறிக்கோங்க. கிளறும் போது தேவையான சாதத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு கிளறினீங்கன்னா லைட்டாக இந்த மாதிரி கட்டியாக தாங்க வரும். ஆனால் நம்ம லெமன் ஜூஸ் ஊற்றும் போது நல்லா பொழுன்னு வந்துருங்க. நான் வந்து இன்றைக்கி 2 லெமனை ஜூஸ் மட்டும் எடுத்துக்கிறேன். கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு வடிகட்டி ஜூஸ் மட்டும் எடுத்து இந்த மாதிரி லெமன் ஜூஸை வந்து கொதிக்க விடாமல் மேலால் ஊற்றி பாருங்களேன், அது ஒரு டேஸ்ட்டாக லெமன் ரைஸ் வந்து சூப்பராக இருக்கும். நல்லா லெமன் ஜூஸ் ஊற்றி நம்ம கிளறும் போது நல்லா பொழுன்னு சாதம் வந்துருங்க. மறுபடியும் வந்து வேர்க்கடலை டேஸ்ட்டுக்காக மல்லித்தலை தூவி இறக்குனிங்கன்னா சூப்பரான வரகரிசி லெமன் சாதம் ரெடிங்க. அதுக்கப்புறம் கேரட் பொரியலுக்கு பாசிப்பருப்பு, தேங்காயெல்லாம் திரி போட்டு பொரியல் தான் செஞ்சுருந்தேங்க. லஞ்சுக்கு வந்துட்டு இந்த மாதிரி 1 கப் அளவு ரைஸ் எடுத்துக்கிட்டேங்க. வரகரிசி லெமன் ரைஸு, கேரட் பொரியல், அதுக்கப்புறம் ஆம்லெட் வந்து வெங்காயம், குடமிளகாய் எல்லாம் போட்டு 1 முட்டையோட ஊற்றி ரொம்ப ஃபில்லிங்காக இருந்துச்சுங்க லஞ்ச் மெனு. இந்த மாதிரி சிறுதானியங்களை வெரைட்டி ரைஸ் ட்ரை பண்ணிக்கோங்க. அடுத்து ஈவினிங் டீக்கு வந்து பார்த்திங்கன்னா காஃபி தாங்க, பிளாக் காஃபி. ஒருத்தருக்கு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் போட்டிங்கனாவே போதும். அதுக்கப்புறம் இஞ்சி நம்ம வந்து சுகர் ஆட் பண்ணதுனால இஞ்சி தட்டி போட்டிங்கன்னா நல்லா நம்மளுக்கு டேஸ்ட்டும் இருக்கும். நல்லா இஞ்சி வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சேர்த்தமோ நல்லா கொலஸ்ட்ரால் வந்து டக்குன்னு குறையுங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 சொட்டு மட்டும் லெமன் பிழிஞ்சு விட்டு குடிச்சு பாருங்களேன், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது கூடவே நான் ஒரு ஆரஞ்சு எடுத்துக்கிட்டேங்க. ஆரஞ்சு வந்து நல்லா நம்மளுக்கு வந்து வாட்டர் கண்டென்ட் இருக்கிறனால நம்ம ஹைட்ரேட்டடாக வச்சுக்கோங்க. விட்டமின் சியும் கிடைக்கும். அதனால் வந்து நம்மளோட ஸ்கின்னும் நல்லா க்ளோவிங்காக இருக்குங்க. முடிஞ்ச அளவுக்கு ஆரஞ்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் டின்னருக்கு வந்து ஒன்லி ஃப்ரூட்ஸ் தான் எடுத்துக்கிட்டேங்க. மார்னிங் வந்து தோசை எடுத்துக்கிட்டேன், மத்தியானம் வந்து ரைஸ் எடுத்துக்கிட்டதுனால நைட்டுக்கு வந்து ஃப்ரூட்ஸுங்க. ஏதாவது ஒரு நேரமாவது அன்குக்கிங் ஃபுட் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. ஆப்பிள், ஆரஞ்சு, ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கிட்டேங்க. முடிஞ்ச வரைக்கும் டின்னர் மட்டும் 6 to 7
குள்ளே எடுத்துருங்க. 6லேருந்து 7க்குள்ளே கண்டிப்பாக நைட்டு எடுத்துருங்க. அப்போ தான் வந்துட்டு நம்மளுக்கு வந்து அங்கங்கே நம்மளோட உறுப்புகளை கொழுப்புகள் கொட்டாமல் நைட்டு நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி எல்லாமே ஜீரணம் ஆகிக்குங்க. நம்மளுக்கு வந்து நல்ல வெயிட் லாஸும் இருக்கும். அப்புறம் எப்பவும் போல தாங்க தூங்குறதுக்கு முன்னாடி 1 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த ஃபேட் லாஸ் ட்ரிங்க் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி வச்சிட்டாலே 1 மாதத்துக்கு தாராளமாக வருங்க. என்னென்ன போட்டு அரைக்கிறதுன்னு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டே 7ஓட டயட் சார்ட்டில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஒருத்தருக்கு 1.5 டம்ளர் தண்ணி விட்டு 5 நிமிஷம் 1 டேபிள் ஸ்பூன் போட்டு கொதிக்க விட்டிங்கனாவே இந்த மாதிரி நல்லா திக்காக வந்துடுங்க. குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும், கசப்பாவெல்லாம் இருக்காதுங்க. நல்லா எவ்வளோ சூடாக குடிக்க முடியுமோ அவ்வளோ சூடாக குடிச்சிங்கன்னா தான் நம்ம அவளோட உள்ளுறுப்புகளில் தேங்கி இருக்கிற நல்லா அந்த கொழுப்புகளை சீக்கிரம் குறைச்சி ஃபேட் லாஸ் இருக்குங்க. வெயிட் லாஸை விட ஃபேட்டு நம்மளுக்கு கொழுப்புகள் குறைஞ்சாதான் வந்துட்டு திரும்ப உடம்பு வராமல் கரெக்டாக இருக்குங்க. அதுக்காக தான் இந்த ட்ரிங்க்குங்க. உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு நாளைக்கு கொண்டு போய்க்கோங்க. டே 19ல் பார்க்கலாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.